இல்லை 5 சர்வீஸ் நடக்குதுண்ணா, 5 சர்வீஸ் நடக்குது. 5 சர்வீஸில் உட்காரத்துக்கு இடம் இருக்காது. டோட்டலாக 6000 பிலீவர்ஸ், 10,000 6,000 பிலீவர்ஸ் இருக்கிற ஒரு சர்ச்லேருந்து இவர் வந்திருக்கிறார். நம் மதியில் கர்த்தர் அவர் கொண்டு பயன்படுத்துவது சந்தோஷம். இவர் எனக்கு அண்ணன் முறை ஆகிறார். இல்லையா? ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர் ஜானி, தேங்க்யூ பாஸ்டர்மா, தேங்க்யூ for this wonderful opportunity. Greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார். இயேசு எந்த இடத்துலையும் நல்லவராக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இயேசு அவர் இருக்கிற மாதிரியே இருக்கிறார். நேற்று மீண்டும் என்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இப்போ நீங்கள்லாம் பேசுனீங்க, நல்லா அருமையாக பேசுனீங்க, சூப்பராக பேசுனாங்க. பிரதர் சாட்சியை சொன்னார். ஆகவே என்ன பார்க்கணுன்னா, கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். யாருன்றது உங்களுடைய பேக்ரவுண்டு பார்க்குறதில்ல, உங்களுடைய படிப்பு பார்க்குறதில்ல, உங்களுடைய திறமையை பார்க்குறதில்ல, நீங்கள் எந்த வீட்டிலேருந்து எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்குன்றது, எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு பார்க்க மாட்டார். கர்த்தர் பார்க்குறதெல்லாம் வெறும் உங்களை விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அந்த செகண்ட் பார்ட் பார்க்குறப்போ தாவீது ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நான் காத்துன்னு இருக்கிறேன். I have prayed and I am waiting. I am looking unto you. So he is a man of faith. He is a man of faith who is praying in faith and also waiting in faith. கர்த்தர் எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்துருக்குறாங்க, கண்ணுகளை கொடுத்துருக்காங்க, வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்குறாங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறேன், இப்படி செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், கொடுக்குறேன்றதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆமாவும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைகளெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் அத்தை நிறைவேற்றவராக இருக்கிறார். அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். படிக்கிறீங்களா? அந்த 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் செகண்ட் பார்ட். ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். ஸ்விட்ச் இப்படி போடுறப்போ லைட் வருதுன்னு போடுறீங்களா இல்லை வராதுன்னு போடுறீங்களா? வருதுன்ட்டு தான் போடுறீங்க. அது மாதிரி கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணுறப்போ, கேட்குறப்போ அவர் என்ன பண்ணுறாரு? பதில் கொடுக்குறாரு. நோ ஆப்ஷன். கொடுக்க மாட்டான்ட்டு இல்லை, கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு நம்ம கேட்குறப்போ கர்த்தர் நம்மளுக்கு அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கையில், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அநேக சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும், தொந்தரவு வரும். பட் இதில் எல்லாத்துலேயும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். Even though I walk through the valley of shadow of death, அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் நான் பயப்படுறதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. லைட் ஆஃப் ஆயிடுச்சு, நான் போகிற வழி இருட்டாக இருக்குதுன்னாக்கா கர்த்தர் கூட இல்லைன்றது அர்த்தமா? பிரச்சனைக்குள்ளே போகிறோன்றாங்க, கர்த்தர் கூட இல்லைன்றது அர்த்தமா? ஏதோ ஒரு தொந்தரவில் இருக்கிற, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம், ஒரு பெரிய சண்டையில் இருக்கிறோம், ஒரு பெரிய தொந்தரவில் மாட்டின்னு இருக்கிறோம் அப்படின்னாக்கா கர்த்தர் கூட இல்லைன்றது தான். இல்லை, கர்த்தர் அந்த இடத்துலையும் கூட இருக்கிறார். இருட்டில் போயின்னு இருந்தால் கூட கர்த்தர் நம்ம பின்னாடியே இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். ஆனால் கூட நம்ம நினைக்கிறோம் அந்த கர்த்தர் நம்ம கூட இல்லை இருக்கிறேன்ட்டு சொல்கிறாரு, இருந்தானாக்கா இந்த இருட்டு வந்திருக்காது, ஒளியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒளி இல்லையே, ஏன் இருட்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் அர்த்தம் கர்த்தர் நம்ம கூட இல்லை, இயேசு நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு தான் கன்க்ளூஷன் பண்ணிக்கிறாங்க. இல்லைங்களா? என்ன பிரச்சனை இருந்தாலும், தொந்தரவு, கஷ்டம் வந்தாலும் எல்லா நேரத்தில் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்மளை மறக்கிறதில்லை, அவர் நம்மளை விட்டுறதில்லை. நம்ம எப்பெல்லாம் அவர்கிட்ட வரோமோ, கேட்குறோமோ, வேண்டுறோமோ, பேசுகிறோமோ, அவர் கேட்குறாரு, கேட்டு நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் நம்ம இருக்கணும். ஆனால் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தம்பி சொன்னார், குடிக்கார பையனை இவனும் குடிக்காரனை தான் மாறிடுவாங்க. 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர், எத்தனை பேர் சொன்னால் கூட இல்லை, அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்? இயேசு நாமத்தில் ரிஜெக்ட் பண்ணுறேன். இயேசு நாமத்தில் நான் என்ன பண்ணுறேன்? ஐ ரெப்யூக், ஐ ரெஃப்யூஸ், ஐ ரிஜெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறப்போ அது கர்த்தர் அத்தை அப்படியே உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். அவர் வந்து உங்கள் முன்னாடி ஷீல்டாக வந்து நிற்கிறாரு. ஜனங்க சொல்கிறாங்க, இந்த வியாதி நீங்காது, குணமாகாது, இந்த பிரச்சனை மாறாது, இந்த தொந்தரவு விடுதலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனால் கூட புள்ள பிறக்காது, வீடு கட்ட மாட்டேன், இடம் வாங்கினாலும் வீடு கட்ட மாட்டேன், நீ ஆசீர்வாதம் வராது, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லுவாங்க. சொன்னால் கூட அவங்களெல்லாம் யார் உங்களுக்கு சொல்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிறது, அனுமதி பர்மிஷன் கொடுத்துக்கிறது?
கர்த்தர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கிறார். இப்போது தாவீது இந்த படம் பயங்கரமாக போட்டுக்கிறீங்க. தாவீது என்ன பண்ணுறாரு? ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறாரு. அவர் ஆடு மேய்ச்சினவர் ராஜனா வருவாருன்ட்டு கனவு கண்டாரா? இல்லை. God only orchestrated, God only prepared, God put everything in the pipeline. எல்லாமே லைனாக அவருடைய வாழ்க்கையில் வர வச்சது கர்த்தர் தான். ஏன்னாக்கா கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கிறப்போ அவர் எங்கே போனாலும், தாவீது எங்கே போனாலும் கர்த்தர் மேலே விசுவாசமாக தான் இருக்கிறாரு. அந்த கோலியாத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போகிறாரு. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வெப்பன்ஸ் இல்லை, சும்மா ஒரு கல்லில் தான் போய் அடித்து தள்ளுறாரு. அவங்ககிட்ட இருக்கிற கத்தியிலே வெட்டி தள்ளுறாரு. ஆனால் அவர்கிட்ட இருந்தது ஒன்று ஆயுதம் என்னான்னாக்கா கர்த்தருடைய நாமம். நீ என்னவோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் நான் வந்துக்கிறது கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். அந்த கர்த்தருடைய நாமமே எனக்கு பெரிய எனக்கு பலனாக இருக்குது அப்படின்றது அவருடைய நம்பிக்கை விசுவாசத்தில். இப்போ ஜனங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த தம்பிக்கு சொன்னாங்க, நீ குடிக்காரனாவே நீயும் மாறிடுவ, நீ உருப்படி ஆக மாட்டேன் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அவருக்கு ஏசப்பா பற்றி கர்த்தரை பற்றி சொல்ல 4 வார்த்தை சொல்ல அவருக்கு உதவி செஞ்சுக்கிறார். இன்றைக்கி அவர் சாதாரணமான ஆளாக இருப்பார், நாளைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரராக கூட வருவார். கர்த்தருடைய சித்தம் எப்படி என்ன இருக்குன்றது யாருனாலும் சொல்ல முடியாது. இன்றைக்கி அவர் இங்கே இந்த ஆம்பூரில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறேன்ட்டு பேசுகிறாரு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வாலிபர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் நினைக்கலாம், ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டுன்னு. ஆனால் கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாரு. கர்த்தர் மறுக்கல. ஆமேன். சிஸ்டர் மறுக்கல. தெபோரா பற்றி போன வருஷம் நீ பேசியிருக்க, உனக்கே தெரியல, கவனிச்சுன்னுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க கவனித்து மறக்காமல் இருந்ததுனால தான் ரிமைண்ட் பண்ணி சொல்கிறாங்க. சாதாரணமான ஒரு ஹியூமன், ஒரு மனுஷரே உங்களை பார்த்து நினைக்கிறாங்க, ஞாபகம் வச்சுன்னு இருக்காங்கனாக்கா, நம்ம கடவுள் நம்மளை ஞாபகம் வைக்குவாங்களா வைக்க மாட்டாரா? கண்டிப்பாக வைப்பார். நீ எந்த இடத்துல போனாலும் குப்பையில் இருந்தால் கூட, புழுதியில் இருந்தால் கூட உன்னை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். வசனம் சொன்ன மாதிரி we have to acknowledge him in everything, whatever you என்ன செஞ்சாலும் கர்த்தரை நம்ம முன்னாடி வைக்கணும். தாவீது அப்படி தான் முன்னே வச்சார். ஆகினால்தான் தான் கர்த்தர் அவர் என்ன பண்ணார்? ராஜாவாக கொண்டு வந்தார். அவன் நினைக்கவே இல்லை, நான் யுத்தத்துக்கு போவேன், கோலியாத்து பார்க்குவேன், அவனை கல்லில் அடிப்பேன், அவன் கீழே விழுவான், அவனை வெட்டுவேன், நான் பெரிய ஆளாக மாற போகிறேன், ராஜாவுடைய மருமகனாக போகிறேன் அப்படின்றதும் நினைக்கல. கர்த்தர் எல்லாம் லைனாக வச்சார். அவன் ராஜா ஆகுறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணான்? அவன் திரும்ப ஆடு மேய்க்கிறதுக்கு தான் போனான். அபிஷேகம் வாங்கி உடனே அவன் ராஜனாக மாறலை. அதெல்லாம் கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாக வச்சுருக்கிறாரு. அந்த ஸ்டெப்பில் தான் நம்ம படிப்படியாக தான் இப்போ இங்கேருந்து கீழே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி வராங்களோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய வச்சுருக்கிறார். ஒவ்வொரு இங்கே வரும்போது பார்த்தாங்க நிறையா மலைங்க இருக்குது. ஒரு மலை ஏறி பிறகு பார்த்தா மலை மேலேருந்து பார்க்குறப்ப கீழே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெறும் அந்த சின்ன மலையில் நின்று பார்த்தாவே ரொம்ப அருமையாக இருக்குதுன்னா அது கூட பெரிய மலைக்கு போனால் இன்னும் எப்படி இருக்கும்? அப்படியா பண்ணணும், அந்த மலையை விட்டு கீழே இறங்கணும், திருப்ப அடுத்த மலை ஏறணும், திருப்ப அந்த மலை மேலேருந்து பார்த்தானே இன்னும் ரொம்ப அருமையாகுது, திருப்ப அத்தை கீழே இறங்கி அங்கே திருப்ப இன்னும் மேலே அது கூட பெரிய உயர்ந்தமான மலைக்கு நம்ம ஏறணுமாகுது. அது மாதிரி God has prepared steps for us. We have to go, we have to humble. When you go to a glory, ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான இடத்துல போகிறப்போ நம்ம தாழ்த்தணும், நம்ம முட்டி போடணும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். எவ்வளோ நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ தாழ்த்துறோம், கர்த்தர் அப்படி நம்மளை உயர்த்துறவராக இருக்கிறார். தாவீது அப்படித்தான் தாழ்த்துனா, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தான். அவன் ஒரு பராக்கிரமசாலியாகிற பலசாலியாக இருந்தால் கூட என்ன பண்ணுறான்? கர்த்தர்கிட்ட வேண்டி கர்த்தர்கிட்ட அவன் காத்துன்னு இருக்கிறான். எப்படி காத்துன்னு இருக்கிறான்? சாதாரணமாக காத்துன்னு இல்லை, விசுவாசத்தில் ஜெபித்து விசுவாசத்தில் காத்துன்னு இருக்கணும். கர்த்தருக்காக காத்துன்னு இருக்கணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர். எப்படி காத்துன்னு இருக்கிறது? கர்த்தர் வராரு, கூட்டின்னு போகிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க ஏசாமி வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கேயா வந்தாங்க? 2000 வருஷம் மேலே சின்ன வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசாமி வராரா வரமாட்டாரா? கர்த்தராக இயேசு வந்தே வருவார், அது மாத்திரம் கேரண்டி, 100% ஷோர். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? காத்து நிற்கணும். ஜனங்க நம்மளை கேலி பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, டாக்டருங்க சொல்லுவாங்க இது முடியாது, ஆகாது, நடக்காது, சரி வராதுன்ட்டு. ஆனால் கர்த்தர் செய்வார். கர்த்தர் கண்டிப்பாக ஏற்ற காலத்தில்
நம்மளை உயர்த்துவார், அற்புதம் செஞ்சே செய்வார். டாக்டர் சொல்லுவாங்க குணமாகலாம், குணமாகாது. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அவருடைய தலைமைகளினால குணமானீர்கள், குணமாகுறோம் அப்படின்னு சொல்லலை, குணமாகலாம் அப்படின்னு சொல்லலை, குணமானீர்கள் அப்படின்ட்டு தான் சொல்லுது. கண்டிப்பாக கல்யாணம் ஆகத்தான் ஆகும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும், குழந்தை ஆகவே ஆகும். உலகத்தானங்களுக்கு வெளியில் இருக்கிற ஜனங்கள் ஆகாமல் போகலாம், ஆனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக செஞ்சே செய்கிறாரு. சவுல் கொஞ்ச நேரம் இருந்திருந்தாலும் பொறுத்து இருந்திருந்தானா என்ன இருந்திருக்கும், அவனுடைய சந்ததி ராஜாவாக வந்திருக்கும். ஆனால் கர்த்தர்கிட்ட அவன் என்ன பண்ணான், அவசரப்பட்டான், பொறுத்து இருக்கல, காத்து நில்ல, அவன் அர்ஜென்ட் பண்ணி எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி அவன் போயிட்டான். அது மாதிரி நம்ம இருக்காமல் கர்த்தர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதான தரிசனத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். எங்கள் அப்பா கூட அநேக வருஷத்துக்கு முன்னே இந்த இடத்துல தான் பெத்லஹேம் ஸ்ட்ரீட்டில், அஞ்சாவது ஸ்ட்ரீட்டில் தான் அவரும் வந்துருந்தார். அங்கே தான் அவரும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைப்பு கிடச்சிது. அவரு நல்லா ஜெபம் பண்ணுவார், தரிசனத்தெல்லாம் பார்த்தாரு, ஊழியத்துக்கு வந்தார். கர்த்தர் சொன்னார் நீ ஊழியத்துக்கு வரணும். எங்கள் அப்பா பிஎல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார், நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஆனாக்கா அவருக்கு இந்த ஊழியத்துக்கு வரணும்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டார். ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, யார் சம்பளம் கொடுப்பாங்க, யார் காசு கொடுப்பாங்க, வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, முடி கட் பண்ணுறதுக்கு காசு யார், அம்டக்கானுக்கு காசு யார் கொடுக்குறது, ஷூ பாலிஷ் யார் காசு கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ்க்கு யார் காசு கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் நிறையா கணக்கு போட்டு இல்லை வானா நான் எவாஞ்சலிஸ்டாகவே நான் ஊழியம் செய்கிறேன், வேலை செஞ்சுனே ஊழியம் செய்கிறேன்னு. அப்போ கர்த்தர் சொன்னார் நான் என் ஜனங்களை கூட்டிகிட்டு வரேன், மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன், நான் பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை செய்வேன் அப்படின்ட்டு சொன்னார். அப்படி அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தை, அந்த ப்ராமிசஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா தான் ஆனால் கூட ரொம்ப நிறைய போராட்டம்லாம் இருந்தது. அப்புறமா ஃபைனலாக ரிசைன் பண்ணி ஊழியத்துக்கு வந்தார். இன்றைக்கி கர்த்தர் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்துன்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் பலவிதமான வியாதிகள், நோய் நொடியில் இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்திருக்காங்க. நிறையா முஸ்லீம்காரங்க வந்திருக்காங்க, நிறையா மார்வாடிங்க, புத்திஸ்ட், ஜெயின்ஸுங்க வராங்க, ஹிந்துஸ் வராங்க, வாரம் வராங்க, வாரம் அற்புதம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அநேக ஹெச்ஐவி, நிறைய பேர் முஸ்லீம்ஸ்காரங்க ஹெச்ஐவி எய்ட்ஸில் வராங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல மூலையில் உட்காந்துன்னு இருப்பாங்க, ஜோம் பண்ணுறப்போ கேட்குறப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்போ எனக்கு எய்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவங்களை எல்லாரும் கர்த்தர் குணமாக்கிக்கிறாங்க. நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்களை குணமாக்கிக்கிறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தரை குணமாக்கியிருக்கிறார். ஏன்னாக்கா கர்த்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரோ கண்டிப்பாக தவிர செய்கிறவராக இருக்கிறாரு. கண்டிப்பாக கர்த்தரத்தை செஞ்சே செய்வார். நான் கூட ஸ்கூலில் படிக்கிறப்போ, ஹைஸ்கூலில் படிக்கிறப்போ எனக்கு சரியாக பேச வராது. எங்கள் இங்கிலீஷ் வாதர் சொல்லிட்டாரு, எனக்கு இங்கிலீஷ் வாதர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் பிராமின் ஐயர். அவர் நீ சரியாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். சார் உங்களை நான் ஐ லவ் யூ பட் ஐ டோன்ட் ரிசீவ் யுவர் வேர்ட்ஸ் வாட் யூ ஆர் சேயிங் அபவுட் மீ, ஐ ரிஜெக்ட் இட், ஐ ரெப்யூக் தட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு நான் சொன்னேன். என்ன நீ இப்படி சொல்கிறேன்னு, இருக்கிறத நான் சொல்கிறேன். என் கர்த்தர், நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் ஜோம் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன், ஊழியக்காரனாக போகிறேன். எங்கள் அப்பா எத்தனையோ பேருக்கு ஜோம் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீடு இவ்வளோ பெருசு தான், இந்த ஸ்டேஜ் அவ்வளோ பெருசு தான் வீடே இருந்தது. அதில் நிறைய பேர் வருவாங்க, பலவிதமான வியாதி பிடிச்சவங்கெல்லாம் வருவாங்க. கர்த்தர் அங்கே அற்புதம் செய்வார். நான் அப்போ சொன்னேன், சார் நீங்கள் நல்ல வாதம் எடுத்தால், ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் இயேசு நாமத்தில் அதை ரெப்யூக் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் சொல்லி கர்த்தர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்டையும் சொன்னேன். நான் கர்த்தர் எனக்கு தான் ஜெயத்தை கொடுத்தாரு. கர்த்தர் என்ன தான் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி எத்தனையோ நாடுகளுக்கு போய் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறார். கர்த்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரோ அதை நம்ம மறக்காத வச்சுக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். வசனத்தின் மூலியமாக, உங்கள் பாஸ்டர்கள் மூலியமாக, தரிசனத்தின் மூலியமாக, கனவுகளை அநேக விதத்தில் பேசியிருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணணும், we have to remember, we have to write it and we have to preserve it, we have to keep it in our heart and meditate with the word of God, whatever God has promised. Definitely it will come to happen, it will come to fruition. Pray in faith, wait in faith. Definitely God will do great things, amazing, fantastic things. Amen. Thank you. God bless you. Father, we thank you. Father, we thank you for this wonderful time you have given us, Lord. Lord, we give you glory, honor, and praise and majesty. You are the God Almighty. I commit all these young people who have come tonight
I plead the blood of Jesus upon them. The God who was with David, a boy who was a shepherd, became a king. Lord, you took him from strength to strength, from glory to glory, from one level to another level, from one smaller level to a higher level. Lord, he was going from one place to another place. In all the places you were there with him. Lord, there are so many young people tonight. I commit them all into your hands. Lord, we know that you have a great plan and a great purpose in their life. Lord, I pray that let it come into fruition. Give them the fear of God. Lord, the fear of God is the one which is giving them the wisdom, the knowledge and the understanding. Lord, I pray help them to be focused on you, to stand firmly rooted in the word of God, not to be diverted with the things of the world. Let them not lose their focus. Holy Spirit, fill them full of your power, Lord. Fill them fully with the full of your power. Be with them, strengthen them, empower them, guide them, lead them. Lord, every single small dreams, the passion that you put in their hearts, let it come to pass. Let it come to happen in their life, Lord God. Lord, I pray you watch over every steps of their feet, be led by you, ordered by you. Guide them and lead them. Lord, I also pray for the pastors in this church, Lord. I pray for them, bless them, give them good health, sound mind, long life with good strength and happiness and joy and peace and full of the power of the Holy Spirit with signs and wonders and miracles. Use them for your glory, Lord. Your kingdom come in their life. Your will be done in their life. You have the way. You rule and you reign. Lord, I apply the blood of Jesus upon each and every single chair, every single person that is sitting, every empty places. I apply your blood. Whoever is coming into this building, into this sanctuary, shall be touched and filled, and they'll be seeing your presence, feel your presence, experience you in a new way. Help them to grow stronger, Lord God. We pray, let these children of God be stronger and mightier to great things for your glory. In Jesus' name I pray, Father God. Amen and amen. Thank you so